ஒரு சில்லற வேலையா மீண்டும் சொந்த ஊர் நோக்கி ஒரு பயணம். காலையில் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சென்னையிலேருந்து எடுத்து வந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாத்தையும் வச்சு கூலாக ஒரு குளியில் போட்டேன். அப்புறமா அம்மா நமக்கு பல சூஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கி கல்ப் அடிச்சுட்டு சென்னையில் இருந்து நல்லா இருக்குன்னு இந்த சொக்காவை ஊரில் போட்டு சுத்த தூங்கின்னு வந்துட்டேன். சரி விஜய், இப்போ இதை போட்டு எங்கே போகிறதானே கேட்குறீங்க, சொல்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த க்ளவ்வை எடுத்து போட்டு வேக்சினோவை எடுத்துட்டேன். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த பைக்கை நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸோட தான் போகிறோம். கூடவே இந்த கட்டப்பையும் எடுத்து போகிறேன். அதில் ஒரு மேட்ரு இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். நேராக போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு விட்டேன் பாருங்க. திருநெல்வேலிக்கு ராக்கெட்டை நேராக கேடிசியில் தான் நின்னேன். திருநெல்வேலியில் அடிக்கிற வெயிலுக்கு சென்னை வெயிலே பரவாயில்ல, சரின்னு வண்டியை போயிட்டு சர்வீஸில் விட்டேன். வெயிட்டிங் லாஞ்சில் உட்காந்துருந்தேன். அப்புறமா நம்ம கொண்டு வந்த கட்டப்பையில் ஒரு கிஃப்ட் இருக்குது. என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு February 12 மேரேஜ் நடந்தது. அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணாங்க. ஆனால் கால சூழ்நிலையால் நம்மளால் போக முடியல. அதனால என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அக்காவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு வெயிட்டிங் லாஞ்சில் போயிட்டு வழித்துணையை சாங் கேட்டேன். என்னடா விஜய், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையான தானே கேட்குறீங்க, நல்லா கேட்குது. அப்புறமா சர்வீஸ் பில் 750 வந்துச்சு. அதை பே பண்ணிட்டு சங்கரண்ணாவை பக்கம் மோட்டர் அனுப்பிச்சு போனேன். ஆனால் சங்கரண்ணா இல்லை. நம்ம காந்தி வர பேலக்லாம் வாங்கிட்டு வர சொன்னான். அதையும் வாங்கிட்டு சீட் கவர் மாட்ட வியூவர்ஸ் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்கிற பாய் கடைக்கு வந்துட்டேன். சீட் கவர் மாட்டிட்டு நேராக வண்டியை 10 மணிக்கு விட்டேன். என்னன்னா, நம்ம கனிஷேக் பாய் கிட்ட நோம்பு கஞ்சி கேட்டோம். போயிட்டு நோம்பு கஞ்சி வாங்கிட்டு கனிஷேக் பாய்க்கு ஒரு நன்றியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். அம்மா சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு அந்த நாளை முடிச்சுக்கிட்டேன்.